பிரசிடென்ட் அட்ரஸ் ரீசெண்டாக 2025 உடைய பட்ஜெட் செஷன் வந்து நடந்தது. நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. அது குறித்து நிறைய ஆய்வு பண்ணி நிறைய விஷயங்கள் நீங்கள் கேதர் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த கிளாஸ் இல்லாமல் அந்த செஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிரசிடென்ட் வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல அட்ரஸ் அப்படிங்கிறது அவங்க ஆற்றிய உரையை தான் கொடுக்கும். அதாவது முன்னுரையை அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்முடைய பிரசிடென்டான திரௌபதி முர்மு அவர்கள் அந்த அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கிளாஸில் அவங்க என்ன அட்ரஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறதில்ல. பிரசிடென்ட்டுடைய அட்ரஸ் குறித்தான பாலிட்டி ரிலேட்டடாக என்னென்ன விஷயங்கள் அரசியலமைப்பு சொல்லியிருக்கு, நாம் என்னென்ன அந்த செஷன் சம்மந்தமாக இந்த பிரசிடென்ட் அட்ரஸ் கொடுத்து என்னென்ன பாலிட்டி சம்மந்தமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த அட்ரஸ் அப்படிங்கிறது பிரசிடென்ட் அட்ரஸ் அப்படிங்கிறது ஜாயின்ட் செட்டிங். அதாவது நேற்று நடந்த அந்த அட்ரஸ் அப்படிங்கிறது ஜாயின்ட் செட்டிங். ஜாயின்ட் செட்டிங்னா என்ன? பார்லிமெண்ட்டில் லோக்சபாவும் இருக்கும், ராஜ்யசபாவும் இருக்கும். ரெண்டு ஹவுசஸும் வந்து அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுதான் வந்து ஜாயின்ட் செட்டிங். பொதுவாக இந்த ஜாயின்ட் செட்டிங்கை எப்போ வந்து கொண்டு வருவாங்க? ஒரு பில்லு வந்து கொண்டு வராங்கன்னா ஒரு ஹவுஸ் வந்து அதுக்கு வந்து சரி சம்மதிச்சிருக்கோம், இன்னொரு ஹவுஸ் வந்து முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் ரெண்டு ஹவுஸுமே வந்து இந்த ஜாயின்ட் செட்டிங்கில் வந்து அமருவாங்க. பொதுவாக இந்த மாதிரி ஜாயின்ட் செட்டிங் இருந்தாலுமே அப்படி ஹெட்டாக யார் இருப்பார்? லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் தான் இருப்பார். ஸோ ஜாயின்ட் செட்டிங்னா என்ன? ரெண்டு ஹவுஸும் வந்து கலந்துருக்கும். அதோடைய சேர்பர்சனாக யார் இருப்பார்? லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் தான் இருப்பாங்க. அதன் பிறகு அந்த பார்லிமெண்ட்டுடைய செஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சினிமா தியேட்டருக்கு சினிமா பார்க்குறதுக்கு போகிறீங்க. அந்த இடத்துல போதுமான ஆடியன்ஸ் இல்லை அப்படின்னா அந்த ஷோ வந்து பிரேக் ஆகுமா? அங்கே வந்து தேட்டரில் படம் காட்டுவாங்களா? காட்ட மாட்டாங்க. அதுபோல் பிரசிடென்ட் வந்து அட்ரஸ் கொடுக்குறாருன்னா ஸோ டோட்டல் மெம்பர்ஷிப் பார்லிமெண்ட் இருக்கக்கூடிய லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ரெண்டு மெம்பர்லையும் சேர்த்தா ஒரு அமௌண்ட் வரும் இல்லையா, ஒரு பர்சன்டேஜ் வரும் இல்லையா, அதில் 10ல் 1% வரணும். உதாரணத்துக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லுவோம். இப்போ பார்லிமெண்ட்டில் 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 1000 பேரில் 1/10 மெம்பர்ஸ் 1000 பேரில் 100 பேர் அது ப்ரெசென்ட்டாக இருக்கணும். ஸோ அப்படி அந்த கோரம்னா என்னென்னா ப்ரெசென்ட்டாக இருக்கிற மெம்பர் தான் வந்து கோரம்னு சொல்லுவாங்க. ஸோ 1/10 ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஷிப் இன் பார்லிமெண்ட் இருக்கக்கூடிய டோட்டல் மெம்பர்ஷிப்பில் 1/10% வந்து அங்கே ப்ரெசென்ட் ஆகி இருக்கணும். ஸோ இங்கே யாருடைய ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும்? ரெண்டு ஹவுஸுமே இருக்காங்க, ராஜ்யசபா இருக்காங்க, லோக்சபா இருக்காங்க. யாருடைய ரூல்ஸ் ஆனது அங்கே ஃபாலோ பண்ணுவாங்கன்னா லோக்சபாவுடைய ரூல்ஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து கேள்வியாக வரலாம். ரீசெண்டாக நடந்த இந்த பட்ஜெட் செஷனில் திரௌபதி முர்மு அவர்கள் அட்ரஸ் பண்ணாங்க இல்லையா, ஸோ இது சம்மந்தமாக கேள்வி வரலாம். அது ஜாயின்ட் செட்டிங்கா, போத் ஹவுசஸ் இருந்தாங்களா, யாருக்கு வந்து ஹெட்டாக இருக்கலாம், ஸோ அதில் கோரம் என்ன, இது சம்மந்தமாக கேள்விகள் வரலாம். கரெக்டாக? ஸோ இது மாதிரி வரும்போது நீங்கள் ஈஸியாக அட்ரஸ் பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். அடுத்தது பிரசிடென்ட் அட்ரஸ். ஸோ நம்ம நேற்று நடந்த அந்த பிரசிடென்ட் அட்ரஸ் உடைய என்னென்ன விளக்கங்கள் விஷயங்கள் அதை பார்த்துட்டு இல்லையா. ஸோ பிரசிடென்ட் அட்ரஸ் சம்மந்தமாக கான்ஸ்டியூஷனில் என்னென்ன சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 87 அண்டு ஆர்டிகல் 86 இது சம்மந்தமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆர்டிகல் 87 என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஜெனரல் எலெக்ஷன் நடக்குமா? ஜெனரல் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் செஷன் எப்போ அசம்பிளி வந்து கூடுதோ, ஸோ அசம்பிளின்ற மாதிரி பார்லிமெண்ட் ஸ்டேட்லேயே அதே மாதிரி தான். ஸ்டேட்டில் வந்து கவர்னர் வந்து அட்ரஸ் பண்ணுவார், பார்லிமெண்ட்டில் பிரசிடென்ட் வந்து அட்ரஸ் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப்டர் ஒவ்வொரு தடவையும், அதாவது 5 வருஷத்துக்கு முறை எலெக்ஷன் நடக்கும். ஸோ அந்த எலெக்ஷன் முடிஞ்சு எந்த பார்ட்டி வந்து ஜெயிச்சிருக்காங்களோ ஸோ அந்த ஃபர்ஸ்ட் செஷனில் நம்மளுடைய பிரசிடென்ட் வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக வந்து நமக்கு ஜூன் மாதம் நடந்தது இல்லையா, ஸோ அந்த சமயத்துலையும் பிரசிடென்ட் அவர்கள் வந்து அட்ரஸ் பண்ணாங்க. அதே போல் ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் இயர், ஒரு வருஷத்துடைய முதல் பார்லிமெண்ட் செஷன்லையும் அவங்க வந்து உரையாற்றுவாங்க, ஸோ அட்ரஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரெண்டு ஹவுஸுமே கலந்துருக்கணும், ரெண்டு ஹவுஸுமே அங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கணும், போத் ஹவுசஸ் அசம்பிள் டுகெதர். இந்த அட்ரஸை ஸ்பெஷல் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அட்ரஸை பிரசிடென்ட் அட்ரஸ் இருக்காங்க இல்லையா, இது வந்து ஸ்பெஷல் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. இது கேள்வியே வரலாம். பிரசிடென்ட் அட்ரஸை வேறு என்னென்னு சொல்லுவாங்க? ஸ்பெஷல் அட்ரஸ். அதன் பிறகு இது ஒரு ஆனுவல் ஃபீச்சருங்க. ஆனுவல் ஃபீச்சர் ரொம்ப முக்கியமான வார்த்தை. இட்ஸ் அன் ஆனுவல் ஃபீச்சர். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அவங்க அட்ரஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஒவ்வொரு வருஷமும் பார்லிமெண்ட்டுடைய ஃபர்ஸ்ட் செஷனில் அவங்க அட்ரஸ் பண்ணுறதுனால இட்ஸ் அன் ஆனுவல் ஃபீச்சர். ஆனுவல்னா என்ன? வருஷம், ஒவ்வொரு வருஷமும் இது ஒரு ஃபீச்சராக வருது, அதுதான் வந்து ஆனுவல் ஃபீச்சர். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம்னா நோ அதர் பிஸ்னஸ்ங்க. இப்போ பார்லிமெண்ட்டுடைய செஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா முதல்ல பிரசிடென்ட் அவர்கள் அட்ரஸ் பண்ணது பேர் தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிஸ்னஸாக இருந்தாலும் அங்கே ஸ்டார்ட் ஆகணும். அதுக்கு முன்னாடி எதுவுமே வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஒரு பில்லு ஒன்று சீக்கிரமாக வந்தாங்க பாஸ் பண்ணிடுறோம், இல்லை அவையில் வந்து அதை குறித்தான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும், அதெல்லாம் கூடாது. செஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா முதல்ல பிரசிடென்ட் அவர்கள் அட்ரஸ் பண்ணணும். நோ அதர் பிஸ்னஸ் கண்டக்டட். பாருங்கள், டில் பிரசிடென்ட் ஹேஸ் அட்ரஸ். பிரசிடென்ட் அட்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயமும் சம்மந்தமாக யாரோ ஒருத்தர் நான் வந்து ஒரு எம்பி வந்து நான் ஒரு சின்ன ஒரு உரையாற்றுகிறேன் அப்படிலாம் பண்ணக்கூடாது.
ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் அவர்கள் அட்ரஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஆர்டிகல் 87 சொல்லுது. ஆர்டிகல் 87 சொல்லுது ஜெனரல் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க உரையாற்றணும். ஒரு வருஷத்துடைய முதல் செஷனில் அவங்க உரையாற்றணும். இந்த இடத்துல 2 அவையுமே வந்து கலந்துருக்கணும். இது வந்து ஸ்பெஷல் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஆனுவல் ஃபீச்சர் சொல்லுவாங்க. பிரசிடென்ட் வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு பிஸ்னஸை கண்டக்ட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஆர்டிகல் 87 சொல்லுது. அது பிறகு ஆர்டிகல் 86 என்ன சொல்லுது? இந்த இடத்துல 2 ஹவுஸும் கலந்துருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஹவுஸ் கூட கலந்துருக்கலாம். ஆர்டிகல் 86 என்ன சொல்லுது? போத் ஹவுசஸ், 2 ஹவுஸுமே ராஜ்யசபா லோக்சபா ரெண்டுமே வந்து கலந்துருக்கலாம். எப்போ? பிரசிடென்ட் அட்ரஸ் பண்ணும்போது. இல்லைனா ஏதாவது ஒரு ஹவுஸும் வந்து கலந்துருக்கலாம். ஆனால் அது டோட்டல் அட்டண்டன்ஸில் இருக்கணும். அந்த கோரம் மேலே சொன்னோம் இல்லையா, 110 மெம்பர்ஸ், அதில் வந்து அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அப்போ தான் ஒரு அட்ரஸ் பண்ணி ஆகணுன்றாங்க. சரி, அடுத்தா வந்து இந்த பிரசிடென்ட் அட்ரஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது இந்தியா எப்போதுலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ பாருங்க, கவர்மெண்ட் ஆக்ட் 1919 கவர்மெண்ட் ஆக்ட் 1919 இது ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னா, அப்போ வந்து கவர்னர் ஜெனரல் தான், அப்போ வந்து பிரசிடென்ட் கிடையாது, அப்போ கவர்னர் ஜெனரல் தான் அசம்பிளி ஆகட்டும் இல்லை வந்து பார்லிமெண்ட்லையும் அவர் தான் அந்த உரையை வந்து ஆற்றுவாராம். ஸோ பார்லிமெண்ட்ன்ற பாருங்க, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்லையும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்லையும் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்லையும் அவர் தான் வந்து அந்த அட்ரஸ் வந்து பண்ணுவார். இதில் ஜாயின்ட் சிட்டிங்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஜாயின்ட் சிட்டிங்லாம் கிடையாது. இந்த ஜாயின்ட் சிட்டிங்ன்ற கான்செப்ட் எப்போ கொண்டு வராங்க? போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கான்ஸ்டியூஷன் எழுதுறாங்க பாருங்க, அப்போ தான் வந்து ஆர்டிகல் 86 and 87 கொண்டு வராங்க. அப்போ தான் இந்த ஜாயின்ட் சிட்டிங் அப்படிங்கிற கான்செப்டே வருது. ஸோ பிரசிடென்ட் அட்ரஸ் அப்படிங்கிறது எப்போ வராங்க? கவர்மெண்ட் ஆக்ட் 1919 இருந்து வருது. அப்போ கவர்னர் ஜெனரல் தான் உரையாற்றுவார். எங்கே உரையாற்றுவார்? கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அண்டு லெஜிஸ்லேட்டிவ், இங்கே தான் வந்து அவர் அங்கே தான் அவர் அட்ரஸ் பண்ணுவார். ஸோ அந்த இடத்துல பார்லிமெண்ட்னு வரும். இன்கேஸ் எக்ஸாம்ஸில் இந்த இடத்துல 1919 அப்போ இருந்த கவர்னர் ஜெனரல் பார்லிமெண்ட்டில் அட்ரஸ் பண்ணாருன்னு கேள்வி வந்துச்சுன்னா அது தவறு. பார்லிமெண்ட்டில் கிடையாது, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அண்டு லெஜிஸ்லேட்டிவ். அது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஸோ இந்த 2 ஆர்டிகல் எடுத்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தான், அதுக்கு முன்னாடிலாம் ஜாயின்ட் சிட்டிங் கிடையாது. ஸோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு எப்போ அட்ரஸ் நடந்தாங்க? ஸோ அந்த பிறகு எப்போ இந்த ஜாயின்ட் சிட்டிங் ஆரம்பிச்சு போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து இந்த ஜாயின்ட் சிட்டிங் கான்செப்ட் வந்துச்சு இல்லையா. ஸோ அப்போ முதல்ல யார் அட்ரஸ் பண்ணது பார்க்கும்போது நம்முடைய அப்போதைய பிரசிடென்ட்டான டாக்டர் ராஜேந்திர பிரசாத், அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின்ட் சிட்டிங்கை 1950 Jan 31 அட்ரஸ் பண்ணார். இதையும் வந்து கேள்வியாக வரலாம். போஸ்ட் இண்டிபெண்டன்ஸுக்கு பிறகு ஃபஸ்ட்டு நடந்த அந்த பிரசிடென்ட் அட்ரஸ் அப்படிங்கிறது ஜாயின்ட் சிட்டிங்கா இல்லை வந்து ஏதோ ஒரு ஹவுஸில் கொடுத்த ஒரு அட்ரஸா அப்படிங்கிற கேள்வி வந்தாலும் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணோம், அது ஜாயின்ட் சிட்டிங். போஸ்ட் இண்டிபெண்டன்ஸுக்கு பிறகு வந்த அந்த ஃபஸ்ட்டு அட்ரஸ் அப்படிங்கிறது ஜாயின்ட் சிட்டிங். ஸோ இது சம்மந்தமாக கேள்விகள் வந்துச்சு அப்படின்னா எக்ஸாம்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இந்த கிளாஸில் பிரசிடென்ட் அட்ரஸ் குறித்தான பாலிட்டி ரிலேட்டடாக என்னென்ன விஷயங்கள் இருந்தது, எக்ஸாம்ஸில் இது சம்மந்தமாக கேள்வி வந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் பார்த்தோம். இந்த அட்ரஸில் பிரசிடென்ட் அவர்கள் என்ன அட்ரஸ் பண்ணாங்கன்னு நம்ம சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக பிரசிடென்ட் ஆகட்டும் கவர்னர் ஆகட்டும் இவங்களுடைய அட்ரஸ் பண்ணுறது எந்த மாதிரி இருக்குன்னா, கடந்த ஆண்டில் அந்த கவர்மெண்ட்னா என்ன, அந்த பார்லிமெண்ட் இருக்கக்கூடிய அந்த கவுன்சில் இருக்காங்க இல்லையா, அந்த யார் அந்த மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்க அந்த ரெஸ்பான்சிபிள் சொல்லுவாங்க இல்லையா, கவர்மெண்ட்டோட அந்த அரசாங்கத்துடைய அவங்க தான் வந்து ரெஸ்பான்சிபிள். அவங்க தான் வந்து அவங்களுடைய சாதனைகளை தான் இவங்க அட்ரஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டுடைய பாலிசி என்ன, அவங்க என்னென்ன சாதனைகள் இந்த ஆண்டில் புரிஞ்சுருக்காங்க, உலக அளவில் கவர்மெண்ட்டுடைய அந்த புகழ்ன்றது எந்த அளவுக்கு இருக்குது, இது குறித்து தான் அவங்க சொல்லுவாங்கிறதுனால இது நம்ம டெய்லியும் வந்து நியூஸில் பார்க்குறோம். ஸோ அதே வந்து ரிப்பீட்டாக ஏன் பார்க்கணுன்றதுக்காக நாம் இது குறித்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.